அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அம்மனின் பரிபூரண அருள் பெற்ற ஆடி மாதம் எப்படி அமைய போகிறது? நன்மை நிறைந்தவையாகவா அல்லது தீமை நிறைந்தவையாக அமைய போகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நன்மை தீமை கலந்த வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் இந்த ஆடி மாதத்தில் அதிரடியான மாற்றத்தை சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைந்து முழுமையாக அங்கு வலம் பெற போகிறார். ராசியின் அதிபதியான சூரியன் விரயத்தில் முழுமையாக வலம் பெறக்கூடிய தருணம்தான் ஆடி மாதமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியன் அவரது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் முழுமையாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த மாதம் முழுவதும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் பெற போகிறார். மேலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க சுக்கிரன். பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை நிறைவாகவே லாபஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வாய்ப்புகள் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அம்மனின் பரிபூரண அருள் பெற்ற ஆடி மாதத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் பல விஷயங்களில் நிறைவாக உண்டு. சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். அங்கு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. ராகு மற்றும் சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்மத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி ராகு இணைந்திருக்கும் போது கேது மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதால் அதிரடியான மாற்றம் உண்டு. செவ்வாய் முற்பகுதியில் சிம்மராசியை விட்டு விலகுகிறாருங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை நுணுக்கமாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு. ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் குரு சுக்கிரன் செவ்வாய் என பல கிரகநிலைகளின் அமைப்பில் சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும். சனியும் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகளை தகர்த்தெறிந்து சிறப்பான வாய்ப்புகளையும் பல விசேஷ தருணங்களை நன்மை நிறைந்தவையாகவும் இந்த மாதத்தில் மாற்றி கொடுக்க போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். முன்னேற்றத்தை அதீதமாக காணக்கூடிய வகையில் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். ஆடிப்பெருக்கு மற்றும் வாஸ்து நாள் வரக்கூடிய இந்த வேளையில் பல பணிகளை துவங்கும் போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. மிகப்பெரிய அளவில் வணிக வளாகம் கட்டுகிறவர்கள் இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வருமானம் ரெட்டிப்பாக மாறக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. விவாக முயற்சி நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தில் விவாகம் முடியவில்லை என்றாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அவற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறந்த நல்ல வரன் கிடைத்து சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய வேளையில் சனி வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில கடுமையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். தற்காலிக பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த ஆடி மாதத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது. மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கும் எளிதில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் கூடுதலாக இருக்கும். எதை செய்தாலும்
ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்துவது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான புதிய நல்ல பல வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையிலும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரபல நிறுவனத்துடன் வர்த்தக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய புதிய திட்டங்களை துவங்குவது மட்டுமல்லாது வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. புதிய முதலீடுகளை சற்று அளவாக கணித்து திட்டமிட்டு செயல்படுத்தினால் மிக சிறப்பான மாறுதல் அதிக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பத வாக்கியத்தின்படி சப்தமத்தில் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் இருக்கிறார் சனி. எனவே அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லதாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் சென்ற மாதங்கள் ஏற்பட்ட பின்னடைவு இந்த மாதத்தில் சரி செய்யக்கூடிய வகையில் வருமானம் உயரக்கூடிய வகையில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று உங்களது கலை படைப்புகளை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பும் அதனால் பெயர் புகழ் பெறுவதோடு மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் வருமான உயர்வையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகளும் சில நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு கிடைப்பதோடு எரிச்சலாக இருந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நினைவாற்றல் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. எதை செய்தாலும் நன்கு ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.